ஹலோ ஆல், வெல்கம் டு லியோவின் கேமிங். நான் உங்கள் லியோவின். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு இருந்தேன். எதுக்கு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தௌசண்ட்ஸ் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது, சிஓசி ரிலேட்டட் சேனல்ஸ். அதில் அவங்க ஆல்ரெடி நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியுமே நிறைய வீடியோஸ் சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாம் ஒரு மாடலில் பண்ணுவோம் இல்லையா, நம்மளோட ஸ்டைல் ஆஃப் அட்டாக்கை வந்து ஷோ பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆர்மி காம்போசிஷன் காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஆர்மி காம்போசிஷன். அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு எதுவும் இல்லை, சூப்பரியாரிட்டி ஸ்மாஷ் தான். ஒரு மினி வார்டன் வாக்கு ப்ளஸ் சூப்பரியாரிட்டி ஸ்மாஷ் அட்டாக்கு. இதுதான் ஹீரோ அண்ட் பெட் காம்பினேஷன். ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரூப் காம்பினேஷன், ஸ்பெல்லு இதெல்லாம். சிசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் இது பேர் என்ன, பராக்ஸா சம்திங், அந்த சிசி பேர், அதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த சிசி உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹாக்ஸ் 4, மெயினாக ஒரு ஸ்மால் ஹாக்கு, நார்மல் ஹாக்கு. ஸ்பெல்லு வந்து சிசியில் ஒரு ஜம்ப் ஸ்பெல்லு, ஒரு பாய்சன் ஸ்பெல்லு வாங்கிடணும். சீஜ் பராக் அது பேர், சாரி, அந்த சிசி பேர் சீஜ் பராக், அது வாங்கிடுங்க. ஸ்பெல்லு 3 ரேஞ்ச் ஸ்பெல்லு, 2 இன்விசிபிள், 3 ஸ்கெலட்டன் ஸ்பெல்லு. ஓகே, இப்போ அட்டாக் பார்த்துடலாம். இது இந்த அட்டாக்கோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் இதை ஷேர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹீரோஸ் பாருங்கள், லெவல்ஸ்லாம் வெறும் 61, 66, வார்டன் 42, ஆர்சி 39 தான் இருக்கேன். எதுவுமே டவுன் ஹால், இப்போ என்னோடது டவுன் ஹால் 17க்கு மேக்ஸ் பார்த்திங்கன்னா 100 லெவலு. ஹீரோஸ் கிங் அண்ட் குயின்லாம் 100, வார்டன்லாம் 70, 75 இருக்கும். ஸோ ஜாஸ்தி இருக்கும். ஆர்சிலாம் வந்து 50 லெவல் இருக்கணும். பட் இதில் ஹீரோ பூஸ்ட்டே பண்ணாமல், நான் இப்போ ரீப்ளே ஷோ பண்ணுறேன் பாருங்கள், ஹீரோ பூஸ்ட்டே பண்ணாமல் நான் அதில் அட்டாக் பண்ணிகிட்ருப்பேன். கீழே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குயினு கிங்கோட லெவல்லாம் அதே லெவலில் தான் இருக்குது. யூஸ்வலாக பூஸ்ட் பண்ணிட்டு தான் அட்டாக் பண்ணுவோம், ஸ்டார்ஸ் நல்ல ஹை வேல்யூ எடுக்கணும்னு. இதில் அந்த மாதிரி நீங்கள் ஹீரோவும் பூஸ்ட் பண்ண தேவையில்லை, ஆர்மியும் பூஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்க லெவலை வச்சு நான் இப்போ என்கிட்ட இருக்க லெவலை வச்சு நான் பண்ணுறேன் பாருங்களேன். அதுலேயே நல்ல ஒர்க் ஆகுது இந்த ஆர்மி. ஃபஸ்ட்டு வார்டன் வாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வார்டன் பாருங்கள், 9 o'clock சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். வார்டன் போட்டுட்டு ஒரு பலூன் வந்து, அதாவது மைன்ஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்கு பலூன்ஸு கிட்டத்தட்ட 3-4 மைன்ஸ் ட்ரிகர் பண்ணியாச்சு. பின்னாடியே ஹீலர்ஸ் போட்டாச்சு. ஐஸ் கோலம் வார்டனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் 2 ஃபர்னன்ஸ் இங்கே கொடுத்துருக்கு, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அப்படியே ஆப்போசிட் அதே டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீஜ் பராக், அதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் கோலம், பின்னாடி சீஜ் பராக், அங்கேயே ஒரு ஃபர்னன்ஸ் ஒன்று இறக்கிடணும். அவ்வளோதான், 2 சைடு ஃபனல் பண்ண விடணும். இப்போ சீஜ் பராக் இறக்கிட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் வார்டன் பக்கம் வந்துடுங்க. வார்டனை வந்து சாக விட்டுறக்கூடாது. ஒரு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறமே குயின் அந்த இடத்துல இறக்கி வார்டனை இந்த பக்கம் மிடிலுக்கு புல் பண்ணிடுங்க. அப்படி விட்டுட்டிங்கன்னா வார்டன் சைடு தனியாக போயிடுவான். அதுக்கப்புறம் வதன்னு இறக்கிற வேண்டியது தான். ஐஸ் கோலம்ஸு பின்னாடியே ஃபாலோட் பை சூப்பர் எட்டிஸு, கிங்கு, ஆர்சி, மற்ற எல்லா ட்ரூப்ஸையும் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்சை தட்டி விட்டு அப்படியே வார்டன் எபிலிட்டி. அவ்வளோதான் இந்த அட்டாக்கு. நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரியே தெரியாது, பட் டக்குன்னு எல்லாம் காலி பண்ணிவிடுவானுங்க. கோரில் வந்தோடனே ஆர்சி எபிலிட்டி ஆப்வியஸ்லி. மிச்சம் இருக்க ஸ்பெல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இதில் மேக்ஸிமம் நான் அந்த பாய்சன் ஸ்பெல் எடுத்து வரேன் பாருங்கள், அதை நான் யூஸே பண்ண மாட்டேன். ஏதோ பேக் எண்டில் ஏதாவது ஹீரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வார்டன் இருக்கான்,
அவனுக்கு யூஸ் பண்ணலாம். பட் வார்டனுமே பெருசாக டேமேஜ் கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். மிச்ச ஸ்பெல்ஸ் எல்லாம் அவங்களோட கன்வீனியன்ட்டு தான். எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் நம்மகிட்ட பாருங்கள், கிங் எபிலிட்டி இருக்குது, குயினோட எபிலிட்டியும் இருக்குது. ஈஸி 3 ஸ்டார். 2xல் வச்சிடுறேன். இனிமேல் ஜஸ்ட் கிளியரிங் தான். கிங் அவுட் சைடில் இருக்கான், அதனால் நான் கிங்கோட எபிலிட்டி பில்ட் பண்ணல. கிங்குக்கு ஆப்வியஸ்லி ஸ்பைக்கி பாலும் எர்த் கேக் போட்டு தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரீப்ளே நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இது டவுன் ஹால் 17 பேஸ். இது ஆக்சுவலாக டிஃபென்ஸும் ஓரளவுக்கு மேக்ஸ் டிஃபென்ஸ் தான் டவுன் ஹால் 17க்கு. வால்ஸ் மட்டும் 16 வால்ஸ் இருக்குது, மற்றது எல்லாம் 17 தான். ஆப்வியஸ்லி கீழே 6 o'clock சைடு வார்டனு. கான்செப்ட் என்னென்னா 2 சைடு ஃபனல் பண்ணணுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சைடு வார்டன் ஃபனல் பண்ணுறோமா, அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு சைடு சீஜ் பேரக் வச்சு இன்னொரு சைடு ஃபனல். சென்டரில் எக்ஸாக்டாக இந்த 4 o'clock 5 o'clock அந்த சைடு ஆர்மி புஷ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். வார்டன் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்டனை விட்டுட்டிங்கன்னா தனியாக போய் அடி வாங்கி செத்துருவான். ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ண உடனே வார்டனை சென்டரில் மற்ற ட்ரூப்ஸோடு ஜாயின் பண்ணிடணும் அவனை. ஜம்ப் ஸ்பெல் அந்த மாதிரி பிகினிங்கில் யூஸ் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனுங்க போய் வீணாக வாழை உடச்சிட்டு இருக்க மாட்டானுங்க. கிங்கோட எபிலிட்டி எர்த்காக் பூட்டு வந்து நீங்கள் கோருக்கு போனோன்னே, கிங்கு கோருக்கு போயிடுவார் இல்லையா, கோருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எர்த்காக் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். பேக் எண்டில் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் கிங்கோட எபிலிட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட மிடில் இருக்கான். இதுக்கடுத்து அவன் போய் வாழை உடச்சிட்டு இருந்தான்னா டைம் வேஸ்ட்டு. பாருங்கள், எபிலிட்டி ஸ்கோரில் இருக்க மொத்த வாலும் காலி. ஈஸி ஆக்சஸ் பேக் எண்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸுக்கெலாம். அவ்வளோதான், இதுக்கடுத்து ஜஸ்ட் கிளியரன்ஸ் தான். என்னமே 2xல் வச்சிடுறேன். இது வந்து ரேங்க்டு மோட் இல்லை, நார்மல் மோடில் வச்சு தான் நான் அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். ரேங்க் மோடுக்கு இது தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் ரேங்க் மோடில் யூஸ் பண்ணும்போது ஹீரோ பூஸ்ட்டு யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு, சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.